மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி, டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன். காலேஜ் லைஃப் ரன் பண்றதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக we have started business in college time. So அதுக்கப்புறம் அப்படியே we started. So we understood our career is only business. அவங்க பிஸ்னஸில் இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா எதை சொல்வீங்க? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? டெஃபினட்டாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு 45 டேஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் தெரியவே இல்லை. இங்கே கீதம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் கிச்சன்லேருந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணவே மாட்டோம். ஈச் ரெஸ்டாரண்ட் வி காட் அ செப்பரேட் கிச்சன். ஃபுட் ரிவ்யூவர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? If it's any correction, yes, it's a good message for us. Any இது encouragement is a good appreciation for us. So அந்த பாக்ஸ் உள்ள ஒரு இலை வச்சு கொடுத்தது. மார்க்கெட் அக்செப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எங்களோட அந்த தோசையோட அந்த பேக்கேஜிங் we have not increased any cost to the customers. இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300% ஆஃப். இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் டேர்ன் ஓவர் ஆகுது, இன்கம் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, எங்கள் ஈச் ரெஸ்டாரண்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். நாங்கள் இதில் இன்வால்வ் ஆன எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என் பார்ட்னர்ஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 meals வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ முரளி, டைரக்டர் ஃப்ரம் GVR Group, இட்ஸ் அ பிராண்ட் ஓனர் ஃபார் கீதம். ஸோ நான் born and brought up at கோயம்புத்தூர். நான் படித்ததெல்லாம் வந்து கோயம்புத்தூர். ஸோ we have started our journey in 2009. My name is Sundar, one of the directors of GVR Foods. படித்தது கடலூர், பெங்களூர் and கோயம்புத்தூர். We have started our journey in 2009 restaurant field. சார், ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்புங்கிற விஷயம் வந்து இப்போ கரண்ட்டாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது சார். காலேஜ் முடிச்சோன்னே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட் வந்து இதை நீங்கள் ஒரு 30 years முன்னாடியே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணியிருக்கீங்க சார். அந்த ஸ்டோரி பற்றி சொல்ல முடியுமா? நாங்கள் காலேஜ் முடித்தது வந்து ஐ ஹோப் 84-87 இஸ் அ ஜேர்னி. காலேஜ் முடித்தது. ஸோ காலேஜ் படிக்கும்போதே we have started in the business. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அதனால் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிஸ்னஸ் தான். நாங்கள் வந்து நாட் அ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக we have started business in college time. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே we have started. ஸோ we understood our career is only business அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுக்கு கீதம் தான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆங்க சார்? இல்லை, கீதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு வந்து என்னோட ஒரு 5வது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார், அப்போ இதுக்கு முன்னாடி அந்த 4 பிஸ்னஸ்? எங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது we have started ஏஜென்சிஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக எங்களால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா காலேஜும் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ காலேஜிலேருந்து டைம் எடுத்துகிட்டு வேறு எங்கள் பிஸ்னஸ், அதாவது ஏஜென்சி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் we have started in 2008 வரைக்கும். 2008 வந்து we have entered into restaurant business. காலேஜ் படிக்கும்போதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அந்த ஐடியாக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னீங்க. அப்போ காலேஜ் படிக்கையில் என்ன பிஸ்னஸ் சார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் ஃபன், ஃப்ரெஷன் அப் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸ், அது பண்ணிகிட்டு இருந்தோம். தென் மங்காரம் வேஃபர்ஸ், அவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் வேஃபர்ஸில் பிஸ்கெட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து we have taken into distribution for entire கோயம்புத்தூர். அதை எடுத்து அது பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து JM & Sonsன்னு ஒரு பேக்கரி இருக்கும் கோயம்புத்தூரில். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ப்ரெட் எல்லாம் அவங்களோடது ரொம்ப ஃபேமஸ். ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறும் அவங்க கடையில் மாத்திரம் தான், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கான்சியஸ். கடையில் மாத்திரம் தான் வச்சு அவர் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாரோ அன்றைக்கி வந்து அங்கே சேல் ஆயிடும். ஸோ அந்த ஷாப்ஸுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக வில் விசிட். அப்போ அந்த ஓனர், அவர் வந்து ஒரு வயசான ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவர் வந்து நல்லா பேசினார், பட் he has not accepted. ஸோ அப்போ சொன்னார், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்
செல்ஃப் லைஃப்பில் வைக்கக்கூடாது அந்த ப்ராடக்ட். ஏன்னா ப்ரெட்டோட லைஃப் வந்து த சேம் டே இட் வில் ஓவர். ஸோ அது மாதிரி வந்து எனக்கு குவாலிட்டி வந்து கண்டினியூஸாக வந்து அது நெக்ஸ்ட்டு செகண்ட் டே தேர்ட் டேலாம் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தென் வி ஹவ் டேக்கன் அஷூரன்ஸ், ஓகே கொடுங்க ஏஜென்சி மாதிரி, உங்கள் குவாலிட்டி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி வில் டேக் கேர் ஆஃப் த குவாலிட்டின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டெய்லி பிரெட்ஸும் வாங்கிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஏஜ் ஆஃப் 89-90 அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹1.50 ஏதோ தான் அந்த பிரெட்டு. ஸோ வி ஹவ் டேக்கன் த ஏஜென்சி. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வி ஹவ் டேக்கன். அப்போ எங்களுக்கு வந்து ஏஜென்சி இருக்கும்போது என்னென்னா அந்த ஏஜென்சியோட லைஃப் ஸ்டார்ட் அரௌண்ட் 11 o'clock 12 o'clock தான் மார்க்கெட் போவாங்க. ஸோ வி காட் அ வெஹிக்கிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். பட் பிரெட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் மார்க்கெட். மார்னிங் பிஃபோர் 8 o'clock வந்து அந்த பிரெட்டோட சேல்ஸே முடிஞ்சிடும். ஸோ எங்கள்கிட்ட இருந்த பீப்புள்கிட்ட வந்து கூப்பிட்டு சொன்னோம், மார்னிங் 4 to 8 வந்து அந்த பிரெட் மார்க்கெட்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். தென் வி செட் எங்கள்கிட்ட இருக்கிற பீப்புளுக்கு ஒரு பிரெட்டுக்கு வந்து வில் பே ₹35 டு த டீம். மார்னிங் 8 o'clock அந்த பிரெட்டு சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். வி ஹவ் ஸ்டார்டட் வித் சம் 20 numbers. அந்த நம்பர்ஸில் தான் வி ஹவ் ஸ்டார்டட். வித்தின் 9 months to 1 year வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து 500 numbers per day. எங்களுக்கு வந்து கமிஷன் அவர்கிட்ட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது அப்போ ₹1. என் சேல்ஸ் டீமுக்கு வந்து 35 பைசே. நான் சொல்கிற அந்த 65 பைசே பர் பிரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 89-90. அப்போ என்னோடய சேல்ஸ் வந்து ஒரு 1.5-2 yearsல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து 3000 to 4000 numbers அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2000. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ₹2000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 89-90ல் வந்து இட்ஸ் அ பெரிய நம்பர். ஸோ அது மாதிரி தான் வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணோம். லேண்ட் வாங்கி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி லேஅவுட் போட்டு ப்ராப்பராக ரோட்ஸ் எல்லாம் போட்டு லைட்டிங் ஃபெசிலிட்டி கொடுத்து எஸ் எல்லாம் அதெல்லாம் கடலூர் விருதாச்சலம் அந்த ரீஜன். எக்ஸாக்ட்லி அது இருந்தது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் அது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ். ஈச் பிஸ்னஸ் ஹஸ் கிவன் சம் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு தான் தென் அகெயின் வி ஹவ் கம் அவுட் வித் த திங்ஸ் வி ஆர் டூயிங் குட். நிறைய பிஸ்னஸ் ஆப்ஷன் இருந்திருக்கலாம், பட் எதனால இன்ஸ்பயர் ஆகி அந்த ஃபுட் பண்ணலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆகலாம் அப்படின்னு எந்த ஸ்பார்க்கில் உங்களுக்கு தோணுச்சு? சரி, நிறையா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது, பேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியும் வந்து இட்ஸ் அ பேக்ரவுண்ட் வித் லாட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதனால எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ வி ஹவ் செட்டரேட் த திங். இப்போ பார்ட்னர்ஷிப் முறையில் பிஸ்னஸ் தொடங்க விரும்புகிறவங்க என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும்போதுப்பா ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நமக்கு ஃபஸ்ட்டு. சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் அந்த பார்ட்னரோட இதுலேயும் இருக்கணும். பார்ட்னர் என்ன நினைக்கிறாருங்கிறது நம்மளும் கரெக்டான ஒரு இதில் இருந்துட்டோம்னா ஐ டோன்ட் திங்க் தேர் ஷுட் நாட் பி எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சார் ஆக்சுவலி மார்க்கெட்டில் எவ்வளோ வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் ஒரு யூனிக்காக கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறீங்க? சரி, ரொம்ப அதான் நான் ஃபஸ்ட்டு இதே வந்து இட்ஸ் அ குட் லேர்னிங்ஸ். நாங்கள் அந்த ஜேமன் சென்ஸ்லேருந்து நான் சொன்னேன் அந்த இதில் எங்களோட கான்செப்டே வந்து ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன். யூஎஸ்பியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக யூ ஜஸ்டிஸ் பிகாஸ் நாங்கள் இந்த இதில் எங்கள் கீதம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் கிச்சன்லேருந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணவே மாட்டோம். ஈச் ரெஸ்டாரண்ட் வி காட் அ செப்பரேட் கிச்சன். எனி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வில் ப்ரிப்பேர் அண்ட் கிவ். இப்போ எங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா 4 hours தான் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட். எகெயின் நியூவாக தான் இது பண்ணுவோம். ஈவன் காஃபி டிகாஷன்லேருந்து சட்னிலேருந்து சாம்பார்லேருந்து எனி ப்ராடக்ட். அதே மாதிரி நாங்கள் சென்ட்ரலைஸ் கிச்சன் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ண மாட்டோம். வெரி கிளியர் ஆன் த கான்செப்ட். அதுதான் எங்களோட யூஎஸ்பி. எனி ப்ராடக்ட் ப்ரிப்பேர் ஃப்ரெஷ் அண்டு டெலிவர் அப்படிங்கிறது. அவங்களோட டிஷ்ஷஸ்லேயே ஒரு க்ரியேட்டிவிட்டிலாம் பண்ணுறீங்களா சார்? லைக் ஐபிஎல் தோசை, அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஐபிஎல் தோசை, தென்
சீஸ் குர்குரே. ஸோ இந்த மாதிரி இது எப்படி சார் உங்களுக்கு தோணி இருக்கு? தென் இனி வர்ற ட்ரெண்டில் ஏதாவது இது மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா சார், டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ்? எனி மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் ஆல்வேஸ் இட் ரெக்யூர்ஸ். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியே வந்து பார்த்தீங்கன்னா நாட் த ரெகுலர் இட்லி, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை இட்லி, நீங்கள் சொல்கிற அந்த ஐபிஎல்ல வந்து நிறையா இட்லியோட வெரைட்டிஸ், நம்மளோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் அதுலேயே வந்து நிறையா ட்வீட் பண்ணி நிறையா நியூ ப்ராடக்ட்ஸை வந்து வி ஹவ் லான்ச்ட். ஈவன் குனாஃபா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூ வேரியன்ட்ஸ் ஃபார் த லான்ச். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறையா இட்லிலேயே நம்மளோட பேசிக் ப்ராடக்ட்ஸ்லேயே நிறையா க்ரியேட்டிவாக சில சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் கிளியர். அதனால் ரெகுலராக அதுக்குன்னு ஒரு தனி R&D வந்து பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அவுட். எப்படி அதை வந்து கிளியராக கொண்டு போயிடலாம் டு த கஸ்டமர்ஸ், எப்படி அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வி ஹாவ் சம் பிளான்ஸ். ஸோ அது மாதிரி தான் ஈச் ப்ராடக்ட்ஸ் வரும்போது ஒரு பெரிய டீமே பின்னாடி ஒர்க் பண்ணணும், அதை கரெக்டாக லான்ச் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே எல்லாரும் தள்ளுவண்டியில் இட்லி கடை போட்டுறாங்க சார். அப்படி ஆரம்பிக்கிறவங்க அவங்க பிஸ்னஸை பிராண்டடாக மாற்றணும்னா என்ன சார் பண்ணணும்? அதான் சொன்னேன், கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டி டு த கஸ்டமர், அந்த சர்வீஸ் டெஃபினட்டாக தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அதில் வந்து டிவியேட் பண்ணாமல் குவாலிட்டி அண்டு ரைட் ப்ரைஸ் டு த ப்ராடக்ட் அது கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஸ்பெசிஃபிக்காக இந்த நேம் அண்ட் லோகோக்கான ரீசன் என்ன சார்? நேம் அண்ட் லோகோ ஸ்பெசிஃபிக் நேம்னா ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு நேம் ப்ராப்பராக வேணும். ஸோ வி அண்டர்ஸ்டுட் கீதம் இஸ் அ குட் நேம். தென் எனி பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இம்மிடியட்டாக ஒரு கண்டினியூஸாக பீப்புளுக்கு தெரியிற மாதிரி வி ஹேவ் டு ப்ரமோட் த பிராண்ட் அண்ட் த லோகோ. அது கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஒர்க் இன் லைஃப் வி சப்போஸ் டு இன்ட்ரடியூஸ். ஸோ அதுதான் ஒரு பிராண்டுக்கு வந்து கண்டினியூஸாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்களோடது ஃப்ரான்ச்சைஸ் மாடல் பிஸ்னஸா சார்? டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி அ ஃப்ரான்ச்சைசி மாடல் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லாம் போகும்போது ஃப்ரான்ச்சைசி கம் ப்ரொமோட்டர்ஸ் ரெண்டு இதுலேயும் தான் கம்பெனி இந்த மாடலில் தான் வி ஆர் கோயிங் டு ஒர்க் இட். ஃப்ரான்ச்சைசி மாடல் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஃப்ரான்ச்சைசி மாடல் வரும்போது என்னென்னா அந்த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் எடுக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வில் ட்ரெயின் இன் அவர் சிஸ்டம்ஸ் அண்டு டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஒரு கிளியராக ஒரு வி ஆர் கோயிங் டு கிவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தென் அவங்களே இப்போ ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி சம் மாடல்ஸ் நாங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வில் டேக் இட் டு த ட்ரைனிங், ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு ஈச் டிபார்ட்மெண்ட்டில் வில் ட்ரைன் அண்ட் அவங்களே ஒரு நல்ல பார்ட்னர்ஸாக வந்து வில் ப்ரொமோட் தம் டு த ஆர்கனைசேஷன். அவங்க பிஸ்னஸில் இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா எதை சொல்வீங்க? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க சார்? கோவிட் வந்து எஸ் எக்ஸாக்ட்லி வந்து கோவிட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ராஸ் த வேர்ல்டு இட்ஸ் அ பெரிய ப்ராப்ளம் தான். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக இது என்டையர் டீம் எங்கள்கிட்ட இருக்கிற எங்களோட என்டையர் எம்ப்ளாயிஸ் டீம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கிளியராக தே சப்போர்ட்டட். கோவிடில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8,000 to 10,000 கோவிட் பீப்புளுக்கு வந்து வி ஹவ் சர்வ்ட் த ஃபுட். அப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நிறைய இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்து வி ஹவ் டைட் அப் வித் த கவர்மெண்ட் அண்ட் அந்த கோவிட் பீப்புளுக்கு வந்து 8,000 to 10,000 பீப்புளுக்கு டெய்லி வந்து ஃபுட் சப்ளை பண்ணோம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. பட் டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட் அண்ட் எங்களோட என்டையர் எம்ப்ளாயீஸ் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தே இன்வால்வ் அண்ட் அந்த கோவிடையும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுல்ல சார், அந்த டயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண லாஸ் என்ன சார்? டெஃபினட்டாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு 45 days என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் தெரியவே இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட எதுவுமே பிளானே இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வி கால்ட் ஆல் அவர் எம்ப்ளாயிஸ். வி செட் ஒரு 3 monthsக்கு எங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க முடியும். 3 months நாங்கள் சேலரி கொடுத்துட்றோம்.
அதுக்கப்புறம் எப்படி என்ன இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. அதுதான் there is ஆல்மோஸ்ட் த சுச்சுவேஷன். பட் ஒரு 1.5 months ஆனதுக்கப்புறம் எகெயின் என்ன சரி ஓகே இந்த இஷ்யூ ஆயிடுச்சு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு தென் வி கால்ட் த என்டையர் அவர் டீம் அண்ட் வி ஸ்டார்டட் வித்தின் 3 months. எஸ் வி ஹவ் கம் அவுட். அந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப 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 ரிஸ்கியாக தான் இருந்தது. பட் நாங்கள் ப்ராப்பராக ஒரு டீமையும் வச்சோம், மெடிக்கல் டீமையும் வச்சோம். அன்றைக்கி யார் யாரெல்லாம் இந்த சப்ளை அந்த கோவிட் பீப்புளுக்கு பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 1 day ரெஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் வி ஹவ் டேக்கன் டு த ரொட்டீன்ஸ். அந்த மாதிரி கொண்டு வந்து அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக கொண்டு வாங்க. ஒரு ஃபுட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அது வந்து எந்தெந்த மாடல் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எம்ப்ளாயிஸ் ஸ்டாச்சுட்டரி எல்லாமே வில் டேக் இன் டு அக்கௌண்ட். தென் அதுக்கப்புறம் வந்து வில் கீப் சம் ஸ்மால் மார்ஜின்ஸ். அப்படி தான் சரி எனி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ரா மெட்டீரியல் ஆர்எம்சி ஃபுல்லாகவே வில் டேக் இன் டு த அக்கௌண்ட். அண்ட் எகெயின் மேன் பவர் காஸ்ட் எல்லாமே வந்து வில் டேக் இன் டு த திங்ஸ். தென் டோட்டல் எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எங்களோட ரெண்டல் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் வில் ஃபிக்ஸ் த திங்ஸ் ஃபார் த ப்ராடக்ட். லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுக்கு எதாவது டிப்ஸ் இப்போ புதுசாக வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து எதாவது டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? சரி அதாவது எகெயின் ப்ராப்பராக ரா மெட்டீரியல் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி அந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் தென் எப்படி அந்த என்டையர் டீமை இன்வால்வ் பண்ணி அதை சேல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா எஸ் வி கேன் செல் த ப்ராடக்ட். குவாலிட்டி சர்வீஸ் இது எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே அந்த ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஈச் ஹவர் வந்து வில் மேக் அ பிளானிங். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்களோட மார்னிங் 6 to night 2 o'clock இருக்குன்னா எவ்ரி செஷன்ஸ் வந்து வில் மேக் அ பிளான்ஸ். எப்படி வந்து ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணணும் இது பண்ணணும். தென் எகெயின் வில் இன்ட்ராக்ட் அவர் என்டையர் கிச்சன் வித் த டைனிங். அது மாதிரி தான் பண்ணோம். தென் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 months வந்து வில் செட் ரேட். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0 வேஸ்ட்டில் தான் வந்து வில் ஒர்க் இட் அவுட் த திங்ஸ். ஃபுட் ரிவ்யூவர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறது இட்ஸ் குட். இது அவங்களும் வந்து என்ன ஏது அந்த ப்ராப்பர் சரி எங்களுக்கு ஆஸ் ஆன் டேட் வந்து ரிவ்யூ எல்லாம் வந்து இட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அது ஆக்சுவல்ஸ் இருக்கும். பிகாஸ் சில ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் இட்ஸ் அ குட் ஃபார் அவர் கரெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய பாசிட்டிவ் திங் இட்ஸ் ஃபார் என்கரேஜ்மெண்ட். ஸோ வாட் எவர் த ரிவ்யூஸோட ஆக்சுவல் இது இருக்கோ அதை வந்து வில் டேக் இட் டு த ரைட். இஃப் இட்ஸ் எனி கரெக்ஷன் எஸ் இட்ஸ் அ குட் மெசேஜ் ஃபார் அஸ். எனி இது என்கரேஜ்மெண்ட் இட்ஸ் அ குட் அப்ரிசியேஷன் ஃபார் அஸ். கீதம்ல வந்து 600 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நியூ ஃபுட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன சார்? ஸோ ஃபுல் பேக் அண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். R&Dலேருந்து வில் ஒர்க் இட் அவுட். ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா அந்த ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அதோட லைஃப் என்ன இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச். தென் எகெயின் அதை எடுத்ததுக்கப்புறம் தென் வில் மேக் அ சம் ட்ரையல். லாட் ஆஃப் பீப்புள் வில் கால் அண்ட் வில் சென்ட் த ப்ராடக்ட்ஸ். ட்ரையலாக இருக்கும். ஒப்பீனியன் எடுத்துகிட்டு தென் எப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தென் ஒன்ஸ் அந்த இது நாங்கள் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக வில் டேக் இன் டு த மார்க்கெட். அப்படி நீங்கள் லான்ச் பண்ணையில் நீங்கள் எதிர்பார்க்காம யதார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணி அது ரொம்ப ரீச் ஆன ஒரு வெரைட்டினா அது எந்த வெரைட்டிஸ்? நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து தேங்காய் பால் கஞ்சி லான்ச் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் கஞ்சி. தென் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் காம்போ. பொங்கல் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அண்ட் கருப்பட்டி கவுனி கருப்பட்டி அரிசியில் வந்து கொண்டு வந்திருக்கோம். தேங்காய் பால் கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அந்த ப்ராடக்ட். சரி அது வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரையல் எடுத்து நிறைய இது பண்ணும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99.99% வந்து இட்ஸ் குட் அண்ட் இட்ஸ் அ சப்போர்ட்டிவ் வியூ. அண்ட் எங்களுக்கு என்னென்னா எப்படி அந்த ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா வந்து அது டைம் ஆக இதாகுமா ட்ரை ஆகுமா அதெல்லாம் இருந்தது.
ஸோ அதெல்லாம் ஒன்றும் இது ஏன்னா பிகாஸ் நாங்கள் எதுவுமே எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து கலரிங்கோ அடிட்டிவ்ஸோ அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப அதை வந்து இது பண்ணோம். அது வந்து வீட்டில எல்லாம் நாங்கள் டெஃபினட்டாக ஒரு 15 days ஒன்ஸ் சாப்பிடுவோம். இட்ஸ் அ குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறதுனால வீட்டில் இது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எகெயின் யூ வாண்ட் டு டேக் இன் டு த திங்ஸ் ரெஸ்டாரண்ட். சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். சார் இப்போ நாங்கள் வீட்டில் இருந்த கீதம் ரெஸ்டாரண்ட் டிஷ்ஷஸ் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ கிச்சன்லேருந்து எங்கள் கைக்கு வர்றவரை நடக்கிற ப்ராசஸ், பேக்கெண்டில் நடக்கிற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? கஸ்டமர் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நிறையா வி ஹவ் டேக்கன் அ சிஸ்டம்ஸ். இப்போ நியூவாக வந்து வி ஆர் கோயிங் டு லான்ச் தட் இஸ் அ ஒன் மோர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ ஐ ஹோப் தட் இஸ் ஆல் பெரிய ஒரு லான்ச்சாக தான் இருக்கும். ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக வந்து அந்த ஆர்டர் கேஓடி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக இட்ஸ் கோஸ் டு கிச்சன். ஸோ அந்த கிச்சனில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கஸ்டமர் எண்ட் இது எல்லாமே நாங்கள் ப்ராசஸ் வந்து டோட்டல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா விதின் 45 minutesன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, அதாவது நீங்கள் சொல்கிறது டெலிவரியில் பார்த்தீங்கன்னா 45 minutes அந்த கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதா இப்போ கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் அதுக்கு வந்து நிறைய பேக்கிங் இதெல்லாம் இப்போ நீங்கள் எங்களோட தோசை பேக்கிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அதே இது வந்து ஃபீல் வந்து they have to enjoy to the things. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து பார்சல் தோசை வாங்கி சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அதில் வந்து பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை எப்படி பேக் ஆகிருக்கும் அப்படின்னா அப்படியே அந்த இதில் சுற்றி தருவாங்க. உள்ளே வந்து தோசைக்கும் மசாலுக்கும் எதுக்குமே டிஃப்ரென்ஸே இருக்காது. அப்படியே அதை பிரித்து சாப்பிட்றதே. ஸோ என் லைஃப்பில் அந்த மாதிரி நான் வாங்கி தர மாட்டேன். எங்களுக்குள்ளேயே நிறையா அதில் ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படி இது மாதிரி நம்ம ஒரு ரைட் ப்ராடக்ட் we are not given to the கஸ்டமர் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு 2 years முன்னாடி அதை வந்து நிறைய R&D பண்ணோம். பெரிய ஒரு R&D பண்ணி அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸே கொண்டு வந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் யூ ஜஸ்ட் வாண்ட் டு அவாய்ட் லாட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அலுமினியம் ஃபாயில் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேக்கேஜிங்கே வந்து ரீடிஃபைன் பண்ணோம். ஸோ அந்த பாக்ஸ் உள்ள ஒரு இலை வச்சு கொடுத்தது. மார்க்கெட் அக்செப்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக எங்களோட அந்த தோசையோட அந்த பேக்கேஜிங் we have not increased any cost to the customers. Increase வந்து பார்த்திங்கன்னா 300% of our sale has been increased. So the right product to the customers அப்படிங்கிறது தான் we have taken into account. அண்ட் டிபார்ட்மெண்ட் அதை வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. அந்த பாக்ஸ் அதை அப்படியே உள்ள இலையை வச்சு அப்படியே இலைய பிரித்து இலையிலேயே வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த கான்செப்டே கொண்டு வந்தோம். சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். ஸோ எங்களோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட இது வந்து 300% it has increased. ஸோ த கஸ்டமர் அக்செப்டன்ஸ் வாஸ் எக்ஸலண்ட். தோசை பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த இலை வந்து அப்படியே ஃபுல்லாக மடிச்சிருக்கும். ஸோ இது பாக்ஸஸ் இதில் வந்து நோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் நத்திங் வில் பி தட். அண்ட் இதுலேயும் வந்து கோட்டிங் எல்லாம் இருக்காது. இட்ஸ் அ பேப்பர். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே எடுத்துகிட்டு இலையிலேயே வச்சு அப்படியே. ஸோ இதுக்கு தனியாக பிளேட்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்படியே எடுத்து சாப்பிட்டு. இந்த ஃபீல்டில் இருக்க உங்களோட போட்டியாளரை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அதுக்காக ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருக்கீங்களா? இப்படி பார்க்கறது இல்லை. இப்போ வந்து நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும், சர்வீஸ் நல்லா இருக்கணும். அதில் வந்து அதோடய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ சர்வே ஆகிடும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இதில் எவ்ரிபடி ஹஸ் காட் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்குது. அது கொடுக்கறது வந்து கரெக்டாக கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிபடி ஹஸ் காட் த மார்க்கெட் ஷேர். இதில் வந்து நோ காம்படிஷன் நத்திங், பெரிய இதே இல்லை. இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் டேர்ன் ஓவர் ஆகுது, இன்கம் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, எங்கள் ஈச் ரெஸ்டாரண்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 to 9 tons மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து சேல் ஆகும். ஸோ இட் வேரியஸ் இந்த வேல்யூஸ் வந்து ஈச் சைஸ் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வேறு, என்னோட இன்னொரு சைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஈச் வால்யூம் டிஃபர்ஸ். ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 tons in a day. சில ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 7 tons இந்த மாதிரி வேரிஸ். பிகாஸ் ஈச் ரெஸ்டாரண்ட் ஒரே சைஸ் ஒரே வால்யூமில் வராது. கீதம் வந்தால் இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடாம போகக்கூடாது, அந்த மாதிரி கீதம்கே சிக்னேச்சர் டிஷ் இருக்கு, அதை பற்றி சொல்கிறீங்க? செஷன்ஸ் வைஸ் வி காட் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து மினி டிஃபன் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை இட்லிலேயே வெரைட்டிஸ், லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. பொங்கல் காம்போ இருக்குது, தேங்காய் பால் கஞ்சி இருக்குது. ஸோ மத்தியானம் மீல்ஸ் இருக்குது, மினி மீல்ஸ் இருக்குது, தமிழ்நாடு மீல்ஸ் இருக்குது, நார்த் இந்தியன் தாலி இருக்குது. எங்களோட ப்ராடக்ட் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன், நார்த் இந்தியன், தந்தூர், இண்டோ சைனீஸ் அண்ட் ஜூஸஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் வெரைட்டிஸ் வில் பி தேர். நிறைய தெர் இஸ் அ காம்போ ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும், குனாஃபா, பக்லாவா, தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் வி ஹவ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செஷன்ஸ் வி ஹவ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அண்ட் இப்போ வந்து டெசர்ட்ஸ்லேயே அதே மாதிரி தெர் இஸ் அ லாட் ஆஃப் அது இல்லாமல் வந்து வி காட் அ செப்பரேட் ஸ்வீட் கிச்சன் டு சர்வ் ஈச் ரெஸ்டாரண்ட். ஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் ஸ்வீட்ஸும் வந்து வி ஹவ் அ வெரைட்டி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் ஃபார் செஷன்ஸ் வைஸ், நாட் இந்த ஒரு டைம் அப்படிங்க இல்லாமல் செஷன்ஸ் வைஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள். கஸ்டமர்ஸை தக்க வைக்க இந்தந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சார்? ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஏதாச்சும் ஒரு இதில் குறை சொல்லுவாங்க. அந்த குறையெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு தக்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆன எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என் பார்ட்னர்ஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 meals வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்றோம். மார்னிங் ஒன்லி நாங்களாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு தான் வீட்டில். ஆஃப்டர்நூன், லஞ்ச், ஈவினிங், நைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம். ஸோ வி ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் த குவாலிட்டி. அண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோ அடிட்டிவ்ஸ் வில் யூஸ், நோ கலரிங்ஸ் வில் யூஸ், அண்ட் அந்த ரைட் ப்ராடக்ட் அட் ரைட் டைம். அந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து அந்த 1 hour 1.5 hours மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் லாட் ஆஃப் தட்ஸ் குவாலிட்டி. அது வந்து என்னென்னா இட்ஸ் எ இன்பில்ட். இன்றைக்கி வந்து நான் ஒரு நாளைக்கோ 2 நாள் அது வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப கிளியராக விழிச்சு அது இருந்தாலே போதும். டெஃபினட்டாக கஷ்டம். இப்போ நான் இன்னைக்கு சாப்பிடும்போது எனக்கு நல்லா இல்லாட்டி எப்படி நான் இது பண்ண முடியும்? ஸோ ஐ வில் see that quality and the service. அது என்ன ஆட்டோமேட்டிக்காக the customers will be there. Any small deviation, any customers feedback immediately adjust பண்ணிடும். ஸோ அதுதான் only that's a main mantra for keeping that thing. ஆக்சுவலாக உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று இல்லை குவாலிட்டியில் ஒன்று அப்படின்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்கான அந்த கிச்சன் தான். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கிச்சன் தனித்தனியாக வச்சு சர்வீஸ் பண்ணுறது. இப்போ நம்ம எல்லாம் அந்த கிச்சனை விசிட் பண்ணி பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக, ஷுவராக பார்க்கலாம். கண்டிப்பாக, எனி டைம். அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. ஏன்னா பிகாஸ் எங்களோட கான்செப்டே அதுதான். எனி கஸ்டமர், எனிபடி கேன், எனி ரிக்வஸ்ட் தே கேன் விசிட் அவர். இது என்டையர் ஆல்மோஸ்ட் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். டெஃபினட்டாக வில் அரேஞ்ச், நோ இஷ்யூஸ் அட் ஆல். பல்க் கிச்சன். ஸோ இங்க வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து பல்க் ப்ரொடக்ஷன். இப்போ சாம்பார், வடகறி, குருமா அதெல்லாம் என்ன பண்ணுமோ இங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி செஷன் டு செஷன் மீல்ஸ் பல்க் இங்க தான் நடக்கும். அண்ட் ஈவினிங் அகைன் நம்ம குருமா, வடகறி, அது சன்னா எல்லாமே இங்க தான் போடுவாங்க. ஸோ பல்க் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இங்க போடுவாங்க. பல்க் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஏரியாவில் நடக்கும்.
அண்ட் இது வந்து நம்ம பிளேட் வாஷ். ஸோ இங்க டைனிங்ல இருந்து வர பிளேட் வாஷ் வெசல்ஸ் எல்லாமே இங்க தான் வரும். ஸோ இங்க வந்துட்டு 24/7 யாரும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு இங்க இருந்து they'll do the washing and then they'll send it to the drying team and then will come out. ஸோ இங்க வந்து செட்டிநாடு ஐட்டம்ஸ் அண்ட் இட்லி வந்து இங்க நடக்கும். ஸோ இட்லி ஸ்டீமர் ஆல்சோ சின்ஸ் வி ஹேவ் இட் மோஸ்ட் ஆஃப் த டே வந்துட்டு இது இட்லி ஸ்டீமர்ல வந்துட்டு ஒன்லி அந்த லஞ்ச் செஷன்ல மட்டும் இல்ல. ஸோ ஃபுல் டே இதுவும் வந்து ரன்னிங்ல இருக்கும். அண்ட் செட்டிநாடு ஐட்டம்ஸ் ஒன்லி 4 to 7 வச்சிருக்கோம் அப்பா சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ 4 to 7 வந்துட்டு செட்டிநாடு ஐட்டம்ஸ் இங்க இருக்கும். ஸோ குழிப்பணியாரம் ஸ்வீட் அண்ட் காரம் பண்ணுவாங்க. எல்லாட திருப்பி அகைன் ஸ்டீமர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்க நடக்கும். அண்ட் தென் இது வந்து ஸ்டால் பேக்கிங் ஏரியா. ஸோ நம்ம ஹோம் டெலிவரியும் பண்றதுனால இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேக்கிங் நடக்கும். ஸோ ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இங்க பெயின் மேரியில வந்துடும். ஸோ பெயின் மேரி இஸ் ப்ராடக்ட் வேர் இட் கீப்ஸ் ஐட்டம் ஹாட். ஸோ அது அங்க இருக்கும். அண்ட் தென் பேக்கிங் வந்துட்டு இந்த இடத்துல பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு தோசை போடுற இடம். ஸோ ஃபுல் டைம் லைக் யூனோ பீக் ஹவர்ஸ்ல 2 தோசைக்கல்லும் ஆக்டிவா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு லீன் செஷன்றதுனால ஒரு தோசைக்கல் ஆக்டிவா இருக்கும். அண்ட் பரோட்டா சப்பாத்தி எல்லாமே இங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லா அதுதான் பண்ணுவாங்க. ஸோ ஆல் வெரைட்டி தோசை, பிளேன் தோசை அது எல்லாமே வந்துட்டு இந்த. ஸோ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அந்த பனானா லீஃப் how important it is for our entire இதுன்றது. ஸோ இங்க வந்துட்டு we have dedicated people who just like you know பிளேட்ல வந்துட்டு பனானா லீஃப் வைப் பண்ணிட்டு அதுல வைக்கிறதுக்குன்னே we have one set of team. so that service team ஈஸியா இருக்கணும் அப்படின்றதாவே இந்த செஷன்ல வந்துட்டு they keep doing it. ஸோ வரும்போது அவங்க பிளேட் எடுத்துட்டு டேரக்டா போயிடுவாங்க. ஏன்னா அவங்களே பண்ணா அந்த அகைன் டெலிவரி வெளியில போகும்போது அகைன் டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல we have people for that. அண்ட் இது வந்து காஃபி ஸ்டால். ஸோ இங்க வந்துட்டு ஆர்டர் வர வந்துட்டு டிகாக்ஷன் வந்துட்டு we keep changing every 45 minutes. ஏன்னா 45 minutes அப்புறம் டிகாக்ஷன் லைஃப் இருக்காது. ஸோ டிகாக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு we will keep making coffee as and when order வரும்போது. ஸோ 45 minutes once வந்துட்டு the coffee master is trained to do the decoction for next time. ஸோ இது இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் கவுண்டர்ல இருக்கோம். ஸோ ஸ்வீட்ஸ் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்போம். லைக் இந்தியன் ஸ்வீட்ஸா இருக்கட்டும். ஸோ இந்தியன்லேயே சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் இருக்கும். அண்ட் தென் பெங்காலி ஸ்வீட்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளோட சீசனல் ஸ்பெஷல்ஸ் இது போட்டிருப்போம். மேங்கோ வச்சு அதுவும் இருக்கும். ஸோ அதனால பெங்காலி ஸ்வீட்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கிச்சன் ஃபார் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்வீட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி வரணும். அண்ட் பல்க் ப்ரொடக்ஷன்ல பண்ணாதான் ஸ்வீட்ஸ் வந்துட்டு எப்போதுமே ஈஸியாக வரும், நல்ல குவாலிட்டியில வரணும்னால ஸ்வீட்ஸ் மட்டும் we have a கிச்சன் வேர் நம்ம வந்துட்டு ஃபுல்லா நம்மளோட SOPs எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பர் ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு எவ்ரிடே நமக்கு ஃப்ரெஷ் ஸ்டாக் தான் வரும். ஸோ ஸ்வீட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நிறைய நாள் வைக்க மாட்டோம். நம்மளுக்கு எவ்ரிடே வந்துட்டு நம்மளுக்கு எவ்ரிடே நைட் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் வரும். ஸோ நம்ம ஃபேக்ட்ரியில வந்துட்டு நம்ம ரெசிபிஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது தவிர வந்துட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன் ஜெனரல் இன் கீதம் அண்ட் நம்ம ஸ்வீட்ஸ் ஃபேக்ட்ரிலையும் வந்துட்டு வி ட்ரை டு யூஸ் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு அந்த மிக்சிங் பண்ணிட்டு பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஆல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாட் எவர் இஸ் த பெஸ்ட் that we can give to our customers, what we always do. So nama sila products வந்து we are also buying directly from the farmers. We are trying to see what else, like you know farmers கிட்ட டைரக்டா போகும்போது நம்மளுக்கு தேவையான பல்க்கும் கிடைக்கணும். ஏன்னா இப்போ அவ்வளவு நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கிறதுனால we are trying to slowly see what other products. இப்போ சில ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வேற எங்க இருந்து நம்மளுக்கு நல்ல கிடைக்க முடியும், நம்மளுக்கு வந்துட்டு த்ரூ த இயரும் வேணும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால we are also trying to see what else we can do. But apart from that நம்ம ஸ்டோர்ஸ்லயும் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு 2-3 days மேல ஸ்டாக் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எவ்ரி டே it's all fresh. So we have like each department we have people who come and like you know who take care of that department fully, and then restaurant manager who monitors the entire thing. We have kitchen ku tani manager, dining tani manager. So stores paakravanga vandu will definitely look into stock in, stock out, enna varudhan first in first out adalame neat ah paathittu andha mari da follow பண்ணுவாங்க. இங்கே மோஸ்ட்லி இந்தியன் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸோ அது போக டர்க்கிஷ் ஸ்வீட்ஸ் இருக்கு மேம். ஸோ எல்லாத்துக்கும் டெடிகேட்டடாக செஃப்ஸ் இருக்காங்களா? ஆமாம். ஸோ டர்க்கிஷ் ஸ்வீட்ஸ் வந்துட்டு we have a chef from Egypt who's there with us for 6 months here and 6 months back in Egypt. அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டெவலப் பண்ணிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருந்து இது பண்ணிட்டு டீமை செட் பண்ணிடுவார். ஸோ ஈவன் when he is there he'll be coordinating with us and taking care of it. சீசனல் ஸ்பெஷல் வந்து எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட் கொண்டு வரீங்க? So like we all know summer is known for mango. So அந்த இது வரும்போது மேங்கோன்னு வரும்போது then we will do our like dad was saying we'll go into our R&D team அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன போட்டா நம்மளுக்கு வந்துட்டு will be better அப்படின்னு we will do a lot of sampling before it comes to customer, because நம்மளுக்கு எல்லா யூனிட்லயும் அதெல்லாம் தனித்தனியா பண்ணுவோம். இப்போ சீசனல் ஸ்பெஷல்லாம் அந்தந்த யூனிட்ல தான் பண்ணுவாங்க, இட்ஸ் நாட் சென்ட்ரலைஸ். ஸோ அதெல்லாமே வந்துட்டு டே டு டே மேனுஃபேக்சரிங்ல அந்தந்த யூனிட்ல பண்றதுனால what is easy for them to make in the kitchen is one thing, and plus in proper quality and quantity we have to give it to customers.
ஆல் ஆஃப் தட் இஸ் டேக்கன். தேங்க்யூ. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஐ ஆல்சோ இன்வால்வ் லாட் ஆஃப் திங்ஸ். நாங்களும் காலேஜ் படிக்கிறப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுங்கிறது நாங்களும் நிறைய சந்தோஷமாக அதில் எல்லாம் இன்வால்வ் ஆகணும்னு பார்ப்போம். இப்படி நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இதில் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ டெஃபினட்டாக அவங்க எல்லாத்தையும் ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து வி ஆல் வாண்ட் டு see you. சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸரி ஹோம். உங்களின் கனவு இல்லம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில்.